தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுடன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை புனித பாஷியோர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவருடைய கல்வாரி பலிவிருந்திலே பங்குள்ள வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த திருப்பள்ளி பலர் தம்முடைய கருத்துக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். குறும்பட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, அரவிந்த் ஆகாஷ் நிரந்தர வீசா கிடைக்க, வில்கின்சன் வெளிநாட்டு பயண தடை நீங்க, சிந்துஜன் நிரந்தர வீசா கிடைக்க, சிவராசா கால் சுகம் பெற, வெளிநாட்டு பயணம் சரிவர, பரீட்சையில் விசேட சித்தி பெற, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, பென்ஷன்லி நிரந்தர வதிவிட வீசா கிடைக்க, அரவிந்தன் நோயிலிருந்து குணம் பெற, சயங்கா அரவிந்தன் குழந்தை பாக்கியம் கிடைக்க, வெளிநாட்டு அலுவல் சரிவர, சந்திரன் வீட்டு வேலை நல்லபடியாக நடந்து முடிய, கிருஷ்ண நந்தி நோய் சுகம் பெற, கேன்ஸ் வேலை கிடைக்க, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, வெளிநாட்டு பயணம் தடை நீங்கி விரைவாக நடைபெற, தவக்குமார் நோயிலிருந்து குணம் பெற, ஈசா கெங்கேல்ஸ் வதிவிட வீசா கிடைக்க, லூட் ஜனா நற்சுகம் கிடைக்க. இன்னும் ஒரு குடும்பம் இந்த பலியிலே தமக்கு ஆசபிக்குமாறு கேட்டிருக்கிறார். குடும்ப நலனுக்காக ராஜசேகரம் குணராஜ் வீசா கிடைக்க, திருமண தடை நீங்க, வெளிநாட்டு பயணம் சரிவர, கில்மன் லீலா நோய் நீங்கி நலம் பெற. இன்னும் ஒருவரும் தம்முடைய கருத்துக்கு ஆசபிக்குமாறு கேட்டிருக்கின்றார். இவர்களுடைய நம்பிக்கை நிறைந்த வேண்டலுக்கு இறைவன் செவி சாய்த்து இவருடைய கருத்துக்களை நிறைவேற்ற புனித அந்தோனியார் பரிந்துரை கிடைக்க இந்த பள்ளியிலே மன்றாடுவோம். இன்னும் இன்றைய இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள். கனிஷ்கா 3வது பிறந்த நாளிலும் 50வது பிறந்த நாளிலும் நன்றி கூறுகின்றார்கள். இன்னும் கால் குணமடைந்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். ஜேந்தன் குடும்பம் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். இவர்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். லாம்பலே இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்புகிறவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமை வாழ்வும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். கடவுள் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 2 வசனங்கள் 6 தொடக்கம் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள். அவரோடு இணைந்து வாழுங்கள். அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டியெழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடலுறவில் கிறிஸ்துவுக்குள் கூடிக்கொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர். நீங்கள் மனித கையால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை கழிந்துள்ளீர்கள். நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவில் இருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நாம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் ஒழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவை ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக, ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். நன்றி செலுத்தும்
பேசுவார்கள். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், நன்மை செய்பவர். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 வசனங்கள் 12 தொடங்கி 19 முடிய. அந்நாள்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரியா, யாக்கோபு, ஜோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் ஜூதா, துரோகியாக மாறிய ஜூதாசு இஸ்கரியோத்து என்பவர்களையும். இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் ஜூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமில் இருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வலிமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளிடம் வேண்டுவதில் இரவெல்லாம் செலவிட்டார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு
மலைக்கு சென்று இரவு முழுவதும் கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் நேரம் செலவிட்டார் என்று நற்செய்தியை நாங்கள் வாசிக்க கேட்டோம். கடவுளாய் இருந்தும் அவர் சபித்தார், சபம் செய்தார். கடவுளிடம் மனிதர்கள் சபிக்கின்றார்கள், மன்றாடுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருக்கின்றார். அப்படி இருக்க அவர் யாரிடம் மன்றாட வேண்டும், யாருக்காக சபிக்க வேண்டும், எதற்காக சபிக்க வேண்டும் என்ற கேள்விகள் எழுகின்றது. மனிதர்களானே சபிக்கின்றார்கள் கடவுளிடம். கடவுள் ஏன் இன்னொரு கடவுளிடம் சபிக்க வேண்டும் என்று நாங்கள் சாதாரண மனித புத்தியால் யோசிப்போம். அல்லது மனிதர்கள் சபிக்கின்றார்கள் தேவைகளை முன்வைத்து. கிறிஸ்துவுக்கு அப்படி என்ன தேவை இருந்தது? கடவுளாக இருந்தவருக்கு தேவை என்ன இருந்தது? இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு அடிக்கடி சபத்திலே ஈடுபடுகின்ற போது அவர் அடிப்படையிலே தந்தையுடைய திருவுளம் என்ன, தந்தையுடைய விருப்பம் எது, தந்தையுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதமாக, திருவுளத்துக்கு ஏற்ற விதமாக நான் நடக்கின்றேனா என்பதை தந்தையோடு அந்த உரையாடுவதன் மூலமாக அவர் அறிந்து கொள்வார், தெரிந்து கொள்வார். அவை நாங்கள் சபம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை நிலைப்பாடு. எல்லாரும் சபிக்க வேண்டும், எல்லாரும் சபிக்க அழைக்கப்படுகின்றோம். எப்படி சபிக்கின்றோம், எதற்காக சபிக்கின்றோம் என்பது எங்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் முன்பாக நாங்கள் அமர்ந்து அமைதியாய் இருக்கின்றதும் ஒரு வகையான சபம்தான். ஆனால் பொதுவாக நாங்கள் சபம் என்றால் தேவைகளையும் முன்வைத்து சபிப்பதே, தேவைகள் நிறைவேற சபிப்பதே சபம் என்று சொல்கின்றோம். ஆனால் உண்மையிலே கடவுளை புகழ்வது, கடவுளுக்கு நன்றி சொல்வது எல்லாமே சபத்தினுடைய பிரதான பண்புகள். ஆனால் நாங்கள் பலர் அப்படி சபிப்பதில்லை. சிலர் எங்களோட கடமை முடிகிறதுக்காண்டி வந்திருப்போம் கோயிலில், பாட்டுக்காரர் பாடுற கோயிலில் நாங்கள் சும்மா வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் என்னுடைய கடமை இந்த நேரத்தில் இந்த வேலை செய்யணும், அதை விட்டு அப்படியான ஒரு நிலைப்பாடைத்தான் நாங்கள் சபம் என்று சொல்கின்றோம். கடவுளோடு மனம் ஒன்றிக்கின்ற நிலைப்பாடு பல மனிதர்களிடத்தில் இல்லை. மனம் ஒன்றிக்கின்றது. நாங்கள் சொல்ல ஆலயத்தில் இருந்தாலும் எண்ணங்கள் எங்கேயோ சிறகடிக்கும். ஆண்டவனை நோக்கி எங்களுடைய மனம் திருப்பப்படுவதில்லை, மனங்கள் அமைதி பெறுவதில்லை. ஏனென்றால் 24 மணித்தியாலும் நாங்கள் எங்களுடைய மனங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கின்றது. எங்களுடைய மனங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது பல விடயங்களுக்காக, அல்ல அனாவசியமான விடயங்களுக்காக. இந்த மார்த்தா மாதிரி நாங்கள் பல விடயங்களை பரபரப்பாய் கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மரியாள் போன்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற நற்செய்தியும் சொல்கின்றது, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கவும் நோய்கள் குணம் பெறவும் அவர்கள் ஆண்டவரிடம் வந்தார்கள், அவரை தொட முனைந்தார்கள். ஆகவே அங்கே ஒரு மன ஒன்றிப்பு இருந்தது, மன அமைதி இருந்தது. அங்கே அங்கலாய்ப்பு சலசலப்பு ஒன்றும் இல்லை, இருக்கவில்லை. எனவே நாங்கள் இந்த செபத்தினுடைய மேன்மையை, செபிக்கின்ற மனிதர்களாக கோயிலுக்கு வருகிறோம், வந்துட்டு வேலையை முடிச்சிட்டு, சில நாட்கள் வேலையைத்தான் கோயிலுக்கு வருவினோம், வேலையை முடிச்சிட்டு போகிறதல்ல கோயில். கோயில் வந்து கடவுளோடு அமைதியாய் ஒன்றிக்கின்ற இடம், மன அமைதியும் மன ஆறுதலும் பெறுகின்ற இடம், குழப்பங்கள் உருவாகின்ற இடம் அல்ல. மன அமைதியும் ஆறுதலும் பெறுகின்ற இடம், அதே நேரத்திலே ஆறுதலை கடவுளுக்கு கொடுக்கின்ற இடமும் இந்த ஆலயமாக இருக்கின்றது. அவை நாங்கள் செபத்திலே கூடுதலாய் ஈடுபட ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமாக. ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய செபங்களை சொல்லி செபிப்போம். வல்லமையின் தேவனே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தொண்டர்கள் தமது சீடத்துவத்தின் மகத்துவத்தை உணர்ந்து மக்களை ஒளியின் வழியில் நடத்தி செல்ல அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆன்மீக பலத்தையும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் அளித்து பாதுகாத்து வழிநடத்தியல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஆண்டவரே, கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரின் 14 அனைவரும் தாங்கள் வேண்டிய வரங்களை பெற்று மகிழவும், புனிதர் ஏந்திய உயிருள்ள வார்த்தையை தம் வாழ்வாக்குவதில் ஆர்வம் கொண்டவர்களாக மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் மருத்துவனே இறைவா, உடல் நோயினாலும் மனவேதனையினாலும் வருந்துவோருக்காகவும், தனிமையிலும் முதுமையிலும் வாடுவோரும், சிறையில் தவிப்போரும் விடுதலை வாழ்வை கொண்டடைய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மக்களாய் நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டல்களை நம்முடைய பாத்திரை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீரே நம்முடைய தேவைகளுக்கு தயவுடன் செவிசாய்த்து நிறைவேற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இந்த காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரையும் உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றிக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு,
புனித திருத்தூதர்கள் புனித ஜோசபாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் மொக்கந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இந்த நிதய இனிய வேந்த நின்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே வசந்தம் வீசுமே வசந்தம் வீசுமே. நின்மதி நீயாயிருக்கின்ற போது நிதமும் நீ என்னில் தங்கிட வேண்டும். நின்மதி நீயாயிருக்கின்ற போது நிதமும் நீ என்னில் தங்கிட வேண்டும். சிந்தனைகள் யாவும் நீ சீர்படுத்த வேண்டும். சொல் செயல் யாவும் உரிமையாக வேண்டும். அன்பு தெய்வமே அருள் தாருமே. உன் கருமையிடும் இருள் உன் கடமையொளியிலே அகன்றிட வேண்டும் என் அன்பு தெய்வமே. இந்த நிதய இனிய வேந்த நின்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு. வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு. என்னில் அவனும் அவனில் நானும் என்று ஒன்றுதானே. இந்த நிதய இனிய வேந்த நின்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே வசந்தம் வீசுமே வசந்தம் வீசுமே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவர் எமது வாற்றியாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பெறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோ. நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்கள் இன்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும்.
வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலிகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியர்களும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். அதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் அருகிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தெருகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரும் இடங்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். கோடி
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.